ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான சாஃப்டான ஒரு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ட்ராகன் ஃப்ரூட்டை வச்சு இந்த புட்டிங் பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே ஒரு ட்ராகன் ஃப்ரூட் வாங்கியிருந்தேன். அந்த ட்ராகன் ஃப்ரூட்டை வச்சு ஜூஸ் பண்ணலாமா, இல்லைன்னா புட்டிங் பண்ணலாமா, இல்லைன்னா சும்மாவே சாப்பிட்றலாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தப்போ தான் புட்டிங் பண்ணலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. அதனால் நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். தோல் பார்த்திங்கன்னா நல்ல பிங்க் கலரில் இருக்குது. நானும் உள்ளுக்கும் பிங்க் கலரில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். உள்ளுக்கு ஒயிட் கலர் தான். பாதியாக கட் பண்ணிடலாம். ட்ராகன் ஃப்ரூட்டில் தோலை கட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். ஒரு சைடு கட் பண்ணிவிட்டு அப்படி உளிச்சு எடுத்தாலே போதும், சூப்பராக வந்துடும். என்ன பொருள் வாங்கினாலுமே இதை வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணி வீடியோ எடுத்து போடலாமா அப்படின்ட்டு தான் தோணும். அதே மாதிரி தான் ட்ராகன் ஃப்ரூட் வாங்கினப்போவும் இதில் நம்ம ஏதாவது ஒரு வீடியோ எடுத்துடணும் அப்படின்ட்டே நினச்சிட்டு இருந்தேன். ட்ராகன் ஃப்ரூட்லாம் முன்னாடி வாங்கவே மாட்டாங்க. நான்லாம் சாப்பிட்டதே இல்லை. இப்போமா தான் எல்லா கடையிலையும் இருக்கிறதுனால சரி நம்மளும் வாங்குவோம் அப்படின்ட்டு ரீசெண்டாக தான் நான் ஒரு 2-3 தடவை வாங்கியிருந்தேன். பாதி பாதியாக கட் பண்ணதுக்கப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணிடலாம். இந்த ட்ராகன் ஃப்ரூட்லேயுமே ஏராளமான சத்துக்கள் இருக்குது. புற்றுநோய் கூட வராமல் தடுக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து தான் எடுக்க போகிறோம். அதனால் என்ன ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கிடுங்க. சின்ன பழமாக இருந்தாலும் தோலை எடுத்த பிறகும் உள்ளுக்கு நிறைய தான் இருக்குது. இதில் கருப்பாக தெரியக்கூடியது எல்லாமே சீடு தான். நம்ம இதோடி தான் மிக்சர் ஜாரில் போட்டு அடிக்க போகிறோம். அதனால் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சீடில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர்லாம் வந்துடும். அதனால் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் லைட்டாக அரைச்சி எடுத்தாலே போதும். எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் நிறைய வந்திருக்கு. இனி ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். ட்ராகன் ஃப்ரூட் கட் பண்ணினது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். 1/4 கப்பு போல் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு அடிச்சிருக்கேன். அதில் பொடி பொடியாக துகள்கள் கிடக்கத்தான் செய்து இருக்கட்டும், நல்லா அடிக்க வேண்டாம். ஒரு சாஸ்பேன் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அகரகர் பவுடரை சேர்த்துடலாம். 1/2 கப்பு தண்ணீரும் சேர்த்துட்டு இந்த அகரகர் பவுடரை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். பவுடராக சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே மெல்ட் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆயாச்சு. நான் ஏற்கனவே காய்ச்சி பால் வச்சுருக்கேன். அதில் இருந்து 1 கப்பு பாலை இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் ஹீட்டில் தான் இருக்குது. அதோடையே நான் சேர்த்துட்டேன். இனி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க வைக்கணும் அப்படின்னு தேவையில்லை. ஏன்னா பால் ஏற்கனவே காய்ச்சினது தான். சீனி நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். இனிப்பு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கிடுங்க. நான் இதுக்கு கூட மில்க் மேட் சேர்க்க போகிறேன். அதனால தான் குறைவாட்டு சீனி சேர்த்துருக்கேன். ஃப்ளேவருக்காக நீங்கள் ஏலக்காய் தூள், ரோஸ் எசன்ஸ் என்ன வேணாலும் சேர்த்துக்கிடலாம். நான் என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான ரோஜா பூ இருந்தது. அதில் இருக்கக்கூடிய இதழ்களை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இந்த சீசனில் பன்னீர் ரோஸ் நிறையவே பூக்குது. நான் பொதுவாக இந்த பன்னீர் ரோஸை தலையிலலாம் வைக்க மாட்டேன். அதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு பாலில் போட்டு காய்ச்சி கொடுப்பேன். இல்லைன்னா குல்குந்து இந்த மாதிரி ஏதாவது தான் நான் செய்து கொடுப்பேன். பாலும் கடல் பாசியும் காய்ச்சினது ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ட்ராகன் ஃப்ரூட் அடித்து வச்சுருக்கதையும் சேர்த்துடலாம். இனி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் மில்க் மேடும் சேர்க்குறேன். மில்க் மேடு சேர்த்து இந்த புட்டிங் பண்ணும்போது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும்.
ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபி, புட்டிங் ரெசிபிலாம் போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அகரகரும் பாலும் மட்டும்தான் காய்ச்சிருக்கோம். ட்ராகன் ஃப்ரூட்டை அப்படியே தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். அதனால ட்ராகன் ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அப்படியே நம்மளுக்கு கிடச்சிரும். மில்க் மேடை சேர்த்துடலாம். ட்ராகன் ஃப்ரூட்டை மில்க் ஷேக்காகவும் போட்டு குடிக்கலாம். மில்க் ஷேக்காக குடிக்கும்போது கூட ரொம்ப அடிக்கக்கூடாது, அதில் ஃப்ளேவர் சேஞ்ச் ஆயிரும். அகரகர் பவுடர் போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாகவே இது வந்து திக் ஆயிரும். வெளியில் வச்சாலே போதும், ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படின்ட்டு தேவையில்லை. இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் செய்தீங்கன்னா பீசஸ் போடுறதுக்கு கரெக்டாகட்டே வரும். இனி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் இனிப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கூட சுகர் ஆட் பண்ணிக்கிடலாம். ட்ராகன் ஃப்ரூட் பொடி பொடியாக கட் பண்ணினதையும் நான் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் பிளேட்டில் அப்படியே தூவி விட்டுறலாம். ரோஜாப்பூ இதழ்களும் இருக்குது, அதையும் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தூவி விட்டுறலாம். இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு அழகாகவும் இருக்கும். இதுவுமே உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது தான். ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மிக்ஸை அப்படியே ஊற்றி விட்டுறலாம். ஃபில்டர் பண்ணலாம் வேண்டாம், அப்படியே ஊற்றி விட்டுறலாம். ஆறுனதுமே சூப்பராக செட் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக செட் ஆகிட்டு பீசஸ் போடுறதுக்கு கரெக்டாகவே இருக்குது. ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டும், ஒரு கப்பு பால், அதுக்கப்புறம் கொஞ்சம் மில்க் மேட், கொஞ்சம் தண்ணீர், இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பிளேட் கரெக்டாக புட்டிங் கிடச்சிருக்கு. நீங்கள் விருப்பப்பட்ட ஷேப்பில் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கிடலாம். ட்ராகன் ஃப்ரூட் புட்டிங் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. பார்க்கவும் சூப்பராக இருக்குது, சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருந்து மில்க் மேட்லாம் சேர்த்துருக்கிறதுனால நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.